டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நிலக்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஷண்ட் சுகர் பேஷண்ட் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு யோசனை வரும். நிலக்கடலையில வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம். அதை நான் திருப்பி சொல்றேன். வேக வச்சு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பதிவுல திருப்பி சொல்றேன். நிலக்கடலையை வேக வச்சு முழுசா உள்ளதான் சாப்பிடணும். வறுத்ததை சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து வறுத்ததை சாப்பிடும்போது டைஜஷன் கரெக்டா இருக்காது. இன்னொன்று வந்து உங்களை கஷ்டம் ரொம்ப நெஞ்சு எரிச்சல் இது மாதிரிலாம் வரும். மோஷன் பிரச்சனை இது மாதிரிலாம் உண்டாக்கும். இதே வேக வச்சது சாப்பிட்டீங்கன்னா பெப்பர் பொடி, சால்ட் கொஞ்சோண்டு, பூண்டு இதெல்லாம் நசுக்கி போட்டு தாளிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்காது. நல்லாவே சாப்பிடலாம். மிளகு மிக்ஸ் பண்ணிக்கணும். மெயினாக வந்து மிளகு பெப்பர் கலந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லது. இது சுகர் பேஷண்ட்டுக்கு, பிபி, மூட்டு வலி பேஷண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேஷண்ட்ல மூட்டு வலிக்காரவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கு, மிளகு, சீரகம், வறுத்த கடலையே சாப்பிடலாம். நீங்களாம் வறுத்த கடலையே இது மாதிரி மெத்தட்ல கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை வச்சு இல்லை வெல்லம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா பெஸ்ட். நான் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையுமே தீரும். கால் வலியில் இருக்காது, மூட்டு வலி இருக்காது. இது மாதிரி வேக வச்சு தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு சீரகம் 2 இது மாதிரி காரமாக சாப்பிட்டா, இல்லைன்னா வெல்லம் வச்சு சாப்பிடுங்க. வெல்லத்தை கடிச்சு கூட நிலக்கடலையை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. சீக்கிரம் ஜீரணம் ஆகும். சுகர் பேஷண்ட் மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி சாப்பிடணும். வேக வச்ச கடலை தான் சாப்பிடணும், வறுத்த கடலை சாப்பிடக்கூடாது. தேங்காய் மென்று சாப்பிடலாம். இது கூட தேங்காவும் மென்று சாப்பிடலாம். நிலக்கடலையை அடித்து சாப்பிட்றது இதெல்லாம் கூடாது. மென்று தான் சாப்பிடணும். நிலக்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மென்று சாப்பிட்டாதான் நல்லது. இந்த ஜூஸ் மாதிரி அடித்து சாப்பிட்றது, பாலில் போட்டு அடித்து சாப்பிட்றது இதெல்லாம் கூடாது. பால் நிலக்கடலாம் ஒன்றா சேரக்கூடாது. தனித்தனியாக மென்று சாப்பிட்டு பால் குடிக்கலாம். ஆனால் அதை மொத்தமாக அடித்து வாழைப்பழம் இதெல்லாம் கூட சாப்பிட்றது, அதுவும் இரவில் சுத்தமாக அது மாதிரி சாப்பிடக்கூடாது. வெறும் நிலக்கடலை மட்டும் எடுத்துக்கலாம், எடுக்க வேணாம் சொல்ல. மென்று சாப்பிடுங்க. பாலில் அடித்து கண்டிப்பாக நிலக்கடலையே சாப்பிடக்கூடாது. அப்படி நைட்டில் சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லான்னா கடலையை மட்டும் சாப்பிடுங்க. வேறு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அடித்து குடிக்கிறது யாருமே செய்யக்கூடாது.